வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்தியா உலக சக்தியாக உயர்ந்து வரும் நிலையில் நாட்டின் ஒவ்வொரு துறையிலும் ஆற்றல் மிகுந்த தலைவர்களுக்கு தேவை இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் 27வது மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். இந்தியாவின் முதலீட்டு வாய்ப்புகளையும் இளையோர் ஆற்றலையும் முதலீட்டாளர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். மத்திய சமூக நீதி அமைச்சகத்தின் கண்காணிப்பு குழு உறுப்பினர் திரு ஸ்ரீராம் இன்று புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். இனி விரிவான செய்திகள். இந்தியா உலக சக்தியாக உயர்ந்து வரும் நிலையில் நாட்டின் ஒவ்வொரு துறையிலும் ஆற்றல் மிகுந்த தலைவர்களுக்கு தேவை இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக அளவிலான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு உலகின் போக்கையே மாற்றி அமைக்கக்கூடிய உலக தரம் வாய்ந்த தலைவர்கள் இந்தியாவில் உருவாக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் இன்று புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் சோல் என்னும் உச்சநிலை தலைமைத்துவ பள்ளியின் உலக மாநாட்டை தொடக்கி வைத்து பேசினார். எல்லா துறைகளிலும் உலக அளவிலான சிறந்த நடைமுறைகளை உள்ளடக்கிய உலக தரம் வாய்ந்த நிர்வாக சூழல் மற்றும் கொள்கை உருவாக்க சூழல் ஒன்றை இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பிரதமர் உரை மற்றும் மாநாடு குறித்து மேலும் சில முக்கிய தகவல்கள். தற்போது ஒவ்வொரு இந்தியரும் முன்னேறிய இந்தியா என்னும் இலக்குடன் கடினமாக உழைத்து வரும் நிலையில் நாட்டில் திறன்கள் மற்றும் புதுமையாக்கத்தை ஊக்குவிக்க புதிய ஆதாரங்கள் அவசியம் என்று பிரதமர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கு மனித வளம் மிக அவசியம் என்றும் உலக தரம் வாய்ந்த தலைமையாளர்களை இந்தியாவில் உருவாக்கும் நோக்குடன் சோல் அமைப்பு நிறுவப்படுவது முன்னேறிய இந்தியாவிற்கான பயணத்தில் முக்கிய படியாக திகழும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பூட்டான் பிரதமர் திரு ஷெரிங் டோப்கே இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் நிஜமான தலைமையாளர்களை உருவாக்குவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்குள்ள அசையாத உறுதிப்பாட்டின் அடையாளமே சோல் தலைமைத்துவ பள்ளி என்றார். இந்த 2 நாள் சோல் தலைமைத்துவ மாநாட்டில் அரசியல், அரசு கொள்கை, வர்த்தகம், ஊடகம், கலை, விளையாட்டு, ஆன்மீகம் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களின் வாழ்க்கை பயணம் பற்றிய உணர்வூக்க கதைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அரசியல் வம்சாவளியில் வந்தவர்கள் மட்டுமின்றி தகுதியும் கடமை பற்றும் பொது சேவையில் ஆர்வமும் உள்ள அனைத்து இளைஞர்களையும் முறையான பயிற்சி மூலம் தலைமையாளர்களாக மேம்படுத்தும் நோக்கத்திலான சோல் தலைமைத்துவ பள்ளி குஜராத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை பீகார் மாநிலம் பாகல்பூரில் பிரதமரின் கிசான் திட்ட பயனாளிகளுக்கான 19வது தவணை நிதி உதவிகளை விடுவிக்கிறார். இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதி உதவி 3 சம தவணைகளாக வழங்கப்படுகிறது. பாகல்பூர் விழாவில் நாடெங்கிலும் இருந்து மொத்தம் 2,50,00,000 விவசாயிகள் நேரடியாகவும் மெய்நிகர் முறையிலும் கலந்து கொள்ள இருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் இதுவரை மொத்தம் 3,46,000 கோடி ரூபாய் நிதி உதவி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சிறு விவசாயிகளின் வாழ்வில் இத்திட்டத்தினால் பெரும் மாற்றம் உருவாகி இருப்பதாகவும் அவர் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் 27வது மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். மேற்கு மண்டல கவுன்சிலில் மகாராஷ்டிரா, குஜராத், கோவா ஆகிய மாநிலங்களும் தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேசமும் இடம்பெற்றுள்ளன. மேற்கு மண்டல மாநிலங்களின் உள்கட்டமைப்பு, உணவு பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மற்றும் பொதுவான இதர பிரச்சனைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும். மாநிலங்களுக்கிடையில் ஒத்துழைப்பு, போட்டி உணர்வு இரண்டையும் உள்ளடக்கிய கூட்டாட்சி இருந்தால்தான் மொத்தத்தில் நாடு வளர முடியும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி இருப்பதும் இதை நிறைவேற்றும் வகையிலான முக்கிய அரங்காக மாநிலங்களுக்கு இடையிலான சபைகள் நிகழ்வதும் குறிப்பிடத்தக்கது. மகா கும்பமேளா நடைபெறும் பிரயாக்ராஜில் 4ஆம் செக்டார் பகுதியில் அடங்கியுள்ள கும்பவாணி ஒலிபரப்பு நிலையத்தை தூர்தர்ஷன் தலைமை இயக்குனர் திருமதி காஞ்சன் பிரசாத் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். ஆன்மீகம், கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கையின் சங்கமமாகவே மகா கும்பமேளா திகழ்வதாகவும் மகா கும்பமேளாவின் இந்த தெய்வீக சக்தியை ஒவ்வொருவர் உள்ளத்திற்கும் எடுத்து செல்வதற்கான முக்கிய ஊடகமாக கும்பவாணி செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகளின் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடும் பக்தர்கள் ஆன்மீக அமைதி மற்றும் புது ஆற்றலால் நிறைக்கப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் பக்தி மற்றும் ஆன்மீகத்திற்கு அப்பாற்பட்டு கல்விக்கும் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது.
கும்பமேளா தொடர்பான பல்வேறு பணிகளுக்காக நாட்டின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து பிரயாக்ராஜ் வந்த தொழிலாளர்களின் குழந்தைகள் கல்வி தடைபடாமல் தொடர்ந்து பயில ஏதுவாக உத்தரப்பிரதேச அரசு விழா பகுதியின் அனைத்து மண்டலங்களிலும் வித்யா கும்பம் என்ற பெயரில் தனிப்பள்ளிகளை அமைத்து இலவச கல்வி அளித்து வருகிறது. குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு இப்பள்ளிகளில் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இதனால் பெற்றோர்களும் நிம்மதியாக வேலைக்கு செல்ல முடிவதாக சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்தி பிரிவின் NST சமூக ஊடகங்களான @airnews alert என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற Facebook பக்கத்தையும், ஏர் நியூஸ் அலர்ட் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவில் தற்போதுள்ள முதலீட்டு வாய்ப்புகளையும் பயிற்சி பெற்ற தரமான இந்திய இளைஞர்களின் ஆற்றலையும் முதலீட்டாளர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். இன்று கொச்சியில் இன்வெஸ்ட் கேரளா உலக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தற்போதுள்ள $4 டிரில்லியன் என்ற அளவில் இருந்து அடுத்த சில ஆண்டுகளில் $35 டிரில்லியன் அதிகரிக்கும் என்றும், இதனால் பொருளாதார வாய்ப்புகள் பல மடங்கு பெருகும் என்றும் கூறினார். முதலீட்டாளர்களை ஈர்க்க தற்போது ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒத்துழைப்பான கூட்டாட்சி உணர்வுடன் பாடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டை தொடக்கி வைத்து பேசுகையில், முதலீட்டாளர்களை பெருமளவில் ஈர்க்க கொள்கை உருவாக்கம் முதல் கடைசி கட்ட அமலாக்கம் வரை எல்லா நிலைகளிலும் பெருமளவிலான மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்தார். இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து வர்த்தக தலைவர்கள் மற்றும் தூதரக அதிகாரிகள் இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை உலகெங்கிலும் பரப்ப மத்திய அரசு உறுதிப்பாடு கொண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். எனவே தமிழக அரசு கல்வியை அரசியலாக்காமல் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என இன்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் எந்த ஒரு மொழியும் திணிக்கப்படவில்லை என்றும், பிஜேபி அல்லாத கட்சிகளாலும் பல மாநிலங்களும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுள்ளதால் மத்திய அரசின் முற்போக்கு கல்வி சீர்திருத்தங்களை குறுகிய பார்வையுடன் காண்பது சரியல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தேசிய கல்விக் கொள்கையால் மாணவர் இடைநிற்றல் அதிகரிக்கும் என்றும், இளைய சமுதாயத்திற்காக இக்கொள்கை உருவாக்கப்பட்டிருந்தால் மத்திய அரசு நிபந்தனைகளை விதிக்கக் கூடாது என்றும் கூறினார். மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சகத்தின் மத்திய கண்காணிப்பு குழு உறுப்பினர் திரு ஸ்ரீராம் இன்று புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் உடனிருந்தார். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் இன்று நடைபெற்ற அன்னையின் 147வது பிறந்த நாள் விழாவில் நாடு முழுவதிலுமிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கூட்டு தியானம் செய்தனர். ஆசிரம வளாகத்தில் அன்னை வசித்த அறை இன்று பக்தர்களின் தரிசனத்திற்கு திறந்து வைக்கப்பட்டிருந்தது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அன்னையின் சமாதியை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். அன்னை பிறந்த நாளை ஒட்டி ஆசிரம பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. காரைக்காலில் 11 மீனவர் கிராம பஞ்சாயத்தாருடன் இன்று மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர அப்பாராவ் நடத்திய கூட்டத்தை தொடர்ந்து மீனவர்கள் தற்காலிகமாக போராட்டங்களை ஒத்திவைக்க ஒப்புக்கொண்டுள்ளனர். இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த காரைக்கால் மீனவரை மேல் சிகிச்சைக்காக இந்தியாவிற்கு அழைத்து வர மத்திய, மாநில மற்றும் காரைக்கால் மாவட்ட நிலையில் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்படுவதாகவும், வரும் 24ஆம் தேதி நீதி விசாரணையின் போது சாதகமான அறிவிப்புகள் வரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். புதிய துறைமுகம் கட்ட டெண்டர் விடப்பட்டுள்ளதாகவும், வரும் மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் பூமி பூஜை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக காரைக்கால்மேடு சுனாமி குடியிருப்பில் வடிகால் வசதியுடன் புதிய சாலை அமைக்கப்பட உள்ள இடங்களை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக பார்வையிட்டு பணிகளை விரைவாக தொடக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இப்பணிகளுக்கு புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா உலக சக்தியாக உயர்ந்து வரும் நிலையில் நாட்டின் ஒவ்வொரு துறையிலும் ஆற்றல் மிகுந்த தலைவர்களுக்கு தேவை இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் 27வது மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். இந்தியாவின் முதலீட்டு வாய்ப்புகளையும் இளையோர் ஆற்றலையும் முதலீட்டாளர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். மத்திய சமூக நீதி அமைச்சகத்தின் கண்காணிப்பு குழு உறுப்பினர் திரு ஸ்ரீராம் இன்று புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.